ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புகளே. இந்த மாதிரி பச்சை பயிரும் பாலக்கீரையும் போட்டு ஒரு வாட்டி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூடங்க. உங்கள் நட்புகளே, இந்த சத்தான சுவையான பாலக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இதுக்கு தேவையானது பாலக்கீரைங்க, ஒரு கட்டு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, அரை வெங்காயம் தாங்க வச்சுக்கிறேன். அப்புறம் இது கொஞ்சம் முருங்கைக்கீரை தாளிக்கிறப்ப போடுறதுக்குங்க, பச்சைப்பயிறு, இது கூட சேர்த்து உப்பு, தாளிக்கிறதுக்கு கீ அல்லது எண்ணெய்ங்க. பாருங்க நட்புகள், நான் இந்த குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்குவோங்க. நாம் இப்போது இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு சூடான நெய் போட்டுக்கலாங்க. நெய் உருகின பின்னாடியும் நாம் கொஞ்சம் ஜீரகமும் ஒரு 3 வத்தல் போட்டுக்கலாங்க. வத்தல் பிளேட்டிங்கில் வைக்கிறப்ப நான் மறந்துட்டேங்க, தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். இதுதான் இந்த கூட்டுக்கு உண்டான காரம் கொடுக்குறதுங்க. அது கூடயே நம்ம வெட்டி வச்சுக்கிற பூண்டையும் அந்த அரை வெங்காயத்தையும் வெட்டி போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு, மிளகா, வெங்காயம், ஜீரகம் எல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பாலுக்கு இப்படி ஒரு வதங்கினோடனே நாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி காம்பு எடுத்து வச்சுக்கிற முருங்கைக்கீரையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. நான் இதில் மட்டும் இல்லைங்க, எல்லா கிரேவிலையுமே, நான்வெஜ் தவிர எல்லா கிரேவிலையுமே ஒரு கைப்பிடி, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துலேயுமே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். அது ரொம்ப உண்மையிலேயே நம்மளுக்கு எனர்ஜியும் சத்தையும் டேஸ்ட்டையுமே கொடுக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயம் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. ஸ்டேஜில் நாம் குக்கரில் வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, தக்காளியை கொட்டிக்கலாங்க. கூடையே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு துவரம் பருப்பை விட பாசிப்பருப்பு நல்லது, பாசிப்பருப்பை விட பாசிப்பயிறு நல்லதுங்க. இதுதான் நட்புகளே, நம்மளுடைய யும்மியான டெலிஷியஸான பச்சை பயிறு பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம சூடான ரைஸில் இன்னும் கொஞ்சம் கீ போட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸி ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து நீங்களும் வசத்துங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.